Hello guys, welcome back to our channel. இன்றைக்கி என்னோட ஒரு சண்டே விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலைல எழுந்ததும் எப்போயுமே டெய்லியும் நெய் குடிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே நம்மளோட டீயாக தான் இருக்கும். அதனால் டீ குடிச்சிட்டு இந்த விலாக்கை கண்டினியூ பண்ணுறேன். டீ குடிச்சிட்டு வெளியே பார்த்தா மழை, ஒரு 2 o'clock வரைக்கும் நல்ல மழை தான். சரி ஓகேன்னு நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 2-3 ஏலக்காய், தேவையான அளவு மிளகு, 3 கிராம்பு, அன்னாச்சிப்பூ 2, சிறிதளவு பட்டை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இது நல்லா குக்கான வாட்டி தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட தோல் உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், தேவையான அளவு மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி, 2 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்த சிக்கனுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கடாய்க்கும் அளவு வேரியேஷன் இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம வாஷ் பண்ணியிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கன் குழம்ப செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணியிருக்க தண்ணியோட அளவை கம்மி பண்ணியிருந்தால் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருக்கும். நான் சொல்லியிருக்கிற இதே ஸ்டைலில் கிரேவியாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதை விடையும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா தோசை தான் சுட போகிறோம். தோசைக்கும் சிக்கன் குழம்புக்கும் உள்ள காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சைடு ஆல்ரெடி இட்லி ஊற்றி வச்சிட்டேன். ஸோ அது வெந்துட்டுருக்கு.
நம்ம தோசை சுடும்போது யார் வீட்டிலலாம் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இருங்க, அந்த கண்டிஷன் ஆட் பண்ணுறேன், கேளுங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊற்றிடக்கூடாது. தோசையை நல்லா முருகலை ரோஸ்ட் ஆக்கி லைட்டாக நெய் ஊற்றினா போதும். முக்கியமாக தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். ஆக்சுவலாக இன்னும் எனக்கு அவ்வளோவா சமைக்க தெரியாது. இப்போ தான் ஒவ்வொன்றா யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்ருக்கேன். ஸோ அதனால் போக போக அந்த மாதிரி சுடுறதுக்குலாம் நம்ம கற்றுக்கலாமேன்னு இப்படியே சுட்டு கொடுத்துருவேன். வெயிட் பண்ணுங்கள், நான் சாப்பிட்டு வந்துடுறேன். A few moments later. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் முடித்த வாட்டி க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் இந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களே பாருங்களேன். எவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும், until then bye.